ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் ஆன்மீக எல்லையை ஆராய்தல். ஸ்ரீல பிரபுபாதாவின் அமெரிக்க வருகை. ஸ்ரீல பிரபுபாதா முதன்முறையாக அமெரிக்கா வந்தடைந்த பல ஆண்டுகளுக்கு பின் அவருடைய சீடர் ஒருவர் ஜலதூதா என்ற கப்பலில் ஸ்ரீல பிரபுபாதா இந்தியாவிலிருந்து பயணம் செய்த போது எழுதிய நாட்குறிப்பை கண்டெடுத்தார். அதில் ஸ்ரீல பிரபுபாதா கப்பல் பாஸ்டன் துறைமுகத்தை வந்தடைந்ததற்கு சற்று பின் கப்பலில் இருந்தபடியே வங்க மொழியில் எழுதிய கவிதை ஒன்று இருந்தது. மேல்நாட்டு நாகரிகம் அவர் மனதில் எழுப்பிய முதல் கருத்துக்கள் அக்கவிதையில் அழகாக வடிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் உணர்வை மாற்ற வேண்டும் என்று அவர் அப்போது மனதில் மேற்கொண்ட தீர்மானத்தை அதில் காணலாம். முதலாவது, அன்புள்ள பிரபுவான கிருஷ்ணரே, உபயோகமற்ற இந்த ஆத்மாவிடம் நீர் மிகுந்த கருணை கொண்டிருக்கிறீர். ஆனால் என்னை இங்கு ஏன் அழைத்து வந்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்ளும். இரண்டாவது, ஆனால் இங்கு உமக்கு ஆக வேண்டிய வேலை ஏதோ இருக்கிறது என்று எண்ணுகிறேன். இல்லை என்றால் இந்த பயங்கரமான இடத்திற்கு என்னை ஏன் அழைத்து வர வேண்டும்? மூன்றாவது, இங்குள்ள மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் அறியாமை மற்றும் தீவிர குணங்களின் பிடியில் இருக்கிறார்கள். ஜட வாழ்வில் முழுவதுமாக ஈடுபட்டு தாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் இருப்பதாய் எண்ணி திருப்தி அடைகிறார்கள். எனவே வாசுதேவனின் பரமான செய்தியில் அவர்களுக்கு ருசி இல்லை. அதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான்காவது, ஆனால் காரணங்களுக்கு அப்பாற்பட்ட உமது கருணை எல்லாவற்றையும் சாத்தியமாக செய்ய வல்லது என்பதை நான் அறிவேன். நீர் மிகச்சிறந்த யோகி. ஐந்தாவது, பக்தி தொண்டின் மென்மையை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? பிரபுவே, நான் உமது கருணைக்காக பிரார்த்திக்கிறேன். உமது செய்தியில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்படி நான் செய்ய வேண்டும். ஆறாவது, எல்லா உயிர்வாளிகளும் உமது திருவுளத்தால் மாயையின் கட்டுப்பாட்டில் அகப்பட்டுள்ளார்கள். எனவே நீர் திருவுளம் கொண்டால் உமது கட்டளையால் மாயையின் பிடியிலிருந்து அவர்கள் விடுபட முடியும். ஏழாவது, நீர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. எனவே அவர்கள் விடுபட வேண்டும் என்று நீர் விரும்பினால்தான் உமது செய்தியை புரியும் சக்தியை அவர்கள் பெறுவார்கள். எட்டாவது, ஸ்ரீமத் பாகவதத்தின் சொற்கள் உமது அவதாரம். நிதான நிலையில் உள்ள மக்கள் அவற்றை மிகவும் பணிவுடன் அடிக்கடி கேட்டால் அவர்கள் உமது செய்தியை புரிந்து கொள்வார்கள். ஒன்பதாவது, ஸ்ரீமத் பாகவதத்தில் 1ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதங்கள் 17 21 வரை கூறப்பட்டுள்ளதாவது, எல்லா இதயங்களிலும் பரமாத்மாவாக விளங்கி உண்மையான பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் முறையாக கேட்டு உச்சாடனம் செய்யப்பட்டால் நற்குணங்களை வழங்கக்கூடிய தமது செய்திகளை ருசிக்கும் பக்தர்களின் இதயங்களில் இருந்து ஜட இன்பங்களுக்கான இச்சையை அகற்றுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தை தவறாமல் கேட்டு புனிதமான பக்தர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் இதயத்திற்கு தொல்லை தருவனவெல்லாம் அளிக்கப்படும். இதனால் பரமான கீதங்களால் புகழப்படும் மேன்மை மிகு கடவுளுக்கு நீங்காத அன்பு தொண்டு செய்வது சாத்தியமாகிறது. அன்பு தொண்டு இதயத்தில் இடம்பெறும் போது ரஜஸ் குணம், அதாவது தீவிர குணம், மற்றும் தமஸ் குணம், அதாவது அறியாமை குணங்களும் காமமும் இச்சையும் இதயத்திலிருந்து மறைகின்றன. அப்போது பக்தன் சாத்வீக குணத்தில் நிலை பெற்று மகிழ்ச்சி அடைகிறான். சாத்வீக குணத்தில் நிலை பெற்றிருப்பவன் பகவானுக்கு செய்யும் அன்பு தொண்டினால் புத்துயிர் பெற்று ஜட சூழலிலிருந்து முக்தி பெற்று புருஷோத்தமனான கடவுளை விஞ்ஞான பூர்வமாக அறிகிறான். அப்போது இதயத்தின் முடிச்சுகளும் சந்தேகங்களும் அறுபடுகின்றன. ஆத்மாவை எஜமானனாக ஏற்றுக்கொண்டவுடன் கர்ம பந்தங்கள் நீக்கப்படுகின்றன. பத்தாவது, அவன் அறியாமை மற்றும் தீவிர குணங்களின் பாதிப்பில் இருந்து விடுபடுகிறான். இவ்வாறாக மனதின் அடித்தளத்தில் படிந்திருந்த அமங்கலமான மாசுகள் எல்லாம் நீங்கிவிடும். 11வது, கிருஷ்ண உணர்வு பற்றிய செய்தியை அவர்கள் புரியும்படி செய்வதெப்படி? நான் அதிர்ஷ்டமற்றவன், தகுதியற்றவன், மிகவும் இழிந்தவன். எனவே உமது கருணையை எதிர்பார்க்கிறேன். என் சொந்த முறையில் அதை நிறைவேற்றுவதற்கான சக்தி என்னிடம் இல்லை. 12வது, பிரபுவே, எப்படியோ உம்மை பற்றி பேச என்னை நீர் இங்கு அழைத்து வந்து விட்டீர். இனி என் வெற்றி தோல்வி கையில் இருக்கிறது. விருப்பம் போல் நடக்கட்டும். 13வது, அகில உலகங்களின் ஆன்மீக குருவே, நான் செய்யக்கூடியதெல்லாம் உமது செய்தியை திரும்ப கூறுவதே. எனவே
உமக்கு விருப்பமானால் அவர்களுக்கு புரியும்படியாக பேசும் சக்தியை எனக்கு அருளும். 14வது, காரணத்திற்கு அப்பாற்பட்ட உமது கருணையால் மட்டுமே எனது சொற்கள் புனிதமடையும். இந்த பரமான செய்தி அவர்களின் இதயங்களை தொடும்போது அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்து வாழ்வின் துன்பகரமான சூழல்களிலிருந்து விடுபடுவார்கள். 15வது, பிரபுவே, நான் உமது கைப்பொம்மை. எனவே நடனமாடுவதற்காக நீர் என்னை இங்கு அழைத்து வந்திருப்பதனால் என்னை ஆடச் செய்யும். பிரபுவே, விருப்பம் போல் என்னை ஆட்டி வையும். 16வது, என்னிடம் பக்தி இல்லை, அறிவும் இல்லை. ஆனால் கிருஷ்ணரின் புனித நாமத்தில் எனக்கு திடமான நம்பிக்கை உண்டு. என்னை பக்தி வேதாந்தா என்று அழைக்கிறார்கள். இப்போது நீர் விரும்பினால் பக்தி வேதாந்தத்தின் உண்மையான பொருளை நீர் நிறைவேறச் செய்யும். ஒப்பம் மிகவும் துரதிர்ஷ்டசாலியும் எவ்வித முக்கியத்துவமும் இல்லாத யாசகன் ஆனாச்சானா பக்தி வேதாந்த சுவாமி. ஜலதூத் கப்பல் தளத்தில் காமன்வெல்த் கப்பல் துறை, பாஸ்டன், மாசசூசெட்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தேதி செப்டம்பர் 18, 1965 ஸ்ரீல பிரபுபாதா எழுதிய கடிதம். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் உங்கள் நாட்டை ஆன்மீக தளத்தில் அமையுங்கள் என்பதை வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.